வெல்கம் டு விஜே டியூட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு நாமக்கல் சந்தையோட நிலவரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தேதி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 23/11/2025. இந்த தேதியில் இன்னைக்கு நாளில் என்ன சந்தை நிலவரம், விவசாயிகள் எவ்வளோக்கு சந்தையில் கொடுத்துட்டு போகிறாங்க, நம்ம எவ்வளோ சந்தையில் இருந்து வாங்குகிறோம் அப்படிங்கிற சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். அதிக அளவில் வாங்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி, தேங்காய், வெங்காயம், இது மூணோட விலைகள் பற்றி தான் நம்ம அதிகம் பெரும்பாலும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அதிக அளவில் என்னென்ன காய்கறிகள் விவசாயிகள் விற்கிறாங்க, நம்ம என்னென்ன காய்கறிகள் வாங்குறோம், அதை எவ்வளோ விலைக்கு வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விலைப்பட்டியலை பற்றி தான் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். பார்த்துட்டு விவசாயிகளோட நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க. தெரியாத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. வாங்க விலைப்பட்டியலுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு உருளையோட விலை பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 40 ரூபா வரைக்கும் போகுதுங்க. அது மட்டும் இல்லாமல் பொடலங்காய் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 40 வரைக்கும் போகுது. ஆனால் விவசாயிகள்கிட்ட எடுக்கிற விலை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 அந்த ரேஞ்சில் தான் எடுக்கிறாங்க. அதுதான் உண்மை நிலை. இதில் உருளைக்கிழங்கா இருக்கட்டும், பொடலங்காயாக இருக்கட்டும் 1 கிலோ 40 ரூபா ரேஞ்சுக்கு எடுக்கும்போது விவசாயிகள்கிட்ட குறைஞ்சபட்சமாக 20 to 25 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இப்போ இடையில இருக்கிற அந்த அமௌண்ட் பார்த்தீங்க அப்படின்னா இடைத்தரகர்கள் மூலியமாகவும் நம்ம சந்தை வியாபாரிகள் மூலியமாகவும் தாங்க போகுது. இதே நேரடியாக கொள்முதல் பண்ணாங்க அப்படின்னா விவசாயிகளுக்கான லாபம் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல்லாக விரிவாக பார்க்க போகிறோம். இதில் ஆனியனோட ரேட் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1.25 கிலோ சின்ன வெங்காயம் 1.25 கிலோ டு 1 கிலோ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு 100 ரூபாய்க்கு போகுதுங்க. ஆனால் அதே சின்ன வெங்காயம் சந்தையில் விவசாயிகள் விற்கப்படும் போது 40 to 42 43 ரூபாய்க்கு தான் சந்தைகளில் விற்கப்படுது. அவ்வளோக்கு தாங்க சந்தை வியாபாரிகள்கிட்ட வெங்காயமே விற்கப்படுது. இது வெங்காயம் எப்படி நிர்ணயிக்கப்படுது அப்படின்னா அன்னைக்கு ரேட்டுக்கு அன்னைக்கு சந்தைக்கு வெங்காயம் எவ்வளோ கொள்முதலுக்கு வருது அப்படிங்கிறத பார்க்குறாங்க. எந்த அளவுலையும் எந்த சைஸ்லையும் வருதுன்னு பார்க்குறாங்க. அந்த சைஸில் வர்ற வெங்காயத்தை நல்ல சைஸாக இருக்கிறதெல்லாம் முன்னாடியே ஒரு நல்ல ரேட்டுக்கு 43 45 ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டு சின்ன சைஸாக வர்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 38 40 அந்த ரேஞ்சுக்கு தான் எடுக்கப்படுது. ஆனால் நம்ம மக்கள் வாங்கப்படும் போது அந்த சின்ன ரேட்டில் இருக்க சின்ன வெங்காயமே குறைஞ்சபட்சமாக 100 to 110 ரேஞ்சுக்கு தாங்க விற்கப்படுது. இதுதான் வெங்காயத்தோட உண்மை நிலவரம். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய வெங்காயம் 1 கிலோ டு 1.25 கிலோ 50 ரூபாய்க்கு விற்கப்படுது. தக்காளி பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாக 70 ரூபாய்க்கு விற்கப்படுது. தக்காளியோட ரேட் இன்னைக்கு குறைஞ்சபட்சமாக 70 ரூபாய்க்கு விற்கப்படுது. ஆனால் சந்தையில் விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கப்படும் போது 30 ரூபாய்க்கு தான் வாங்கப்படுது. 30 ரூபா 35 ரூபா ரேஞ்சுக்கு தான் வாங்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பீர்க்கங்காய் 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுது. 80 ரூபாய்க்கு விற்கப்படுது அப்படின்னா குறைஞ்சபட்சமாக 30 ரூபா டு 35 37 ரூபாய்க்கு தான் பீர்க்கங்காய் எடுக்கப்படுது, விவசாயிகள்ட்ட இருந்து வாங்கப்படுது. இப்போ இடையில அந்த அமௌண்ட் இடைத்தரகர்கள் மூலியமாகவும் வியாபாரிகள் மூலியமாகவும் அவங்களுக்கு அமௌண்ட்டாக போகுது. இதில் விவசாயிகளுக்கு லாபமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவரை கிலோ 200 ரூபாய்க்கு போகுது இன்னைக்கு. ஆனால் அந்த 200 ரூபாய்க்கு போகப்படும் போது 90 ரூபாய்க்கு தான் இங்கே கிலோ விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கிறாங்க. அந்த அவரையோட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பட்டவரன்ட்டு இருக்கும், சின்ன அவரன்ட்டு இருக்கும். சின்ன அவரை நாட்டு அவரை பார்த்தீங்க அப்படின்னா கிலோ 200 ரூபாய்க்கு சந்தைகளில் விற்கப்படுது. ஆனால் விவசாயிகள்ட்ட இருந்து எடுக்கப்படும் பொழுது குறைஞ்சபட்சமாக 90 ரூபாய்க்கு தாங்க எடுக்கப்படுது. இன்னைக்கு சந்தை நிலவரங்களில் கேரட்டோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 70 ரூபாய்க்கு போகுதுங்க. கேரட்டு பீட்ரூட்லாம் 70 ரூபாய்க்கு போகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகள்ட்ட இருந்து கொள்முதல் அந்த ஓவரால் இப்போ லோடு ஏற்றுறாங்க பார்த்தீங்களா, ஓவராலாக இப்போ லோடு ஏற்றும் பொழுது 70 ரூபாய்க்கு சந்தைகளில் விற்கப்படுறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமாக அங்கேருந்து வாங்கப்படும் பொழுது 20 ரூட்டோ 25 28 ரூபாய்க்கு தாங்க வாங்கப்படுது. சந்தையில் நம்ம வாங்கப்படும் பொழுது 70 ரூபாய்க்கு வாங்குறோம். இதில் விவசாயிகள் கொள்முதல் பண்ணும் பொழுது ஓவராலாக டன்னேஜ் கணக்கில் தான் வியாபாரிகிட்ட கொடுக்கப்படும் போது அவங்க 28 அந்த ரேஞ்சில் தான் கொடுக்குறாங்க. அந்த ரேஞ்சில் கொடுக்கப்படும் பொழுது அவங்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் செலவு இங்கேருந்து கொண்டுட்டு கொள்முதல் பண்ணுற செலவெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஓவராலாக ஒரு 50 ரூபாய்க்குள்ள அடங்குதுன்னா கூட 70 ரூபாய்க்கு விற்கப்படுது. இது வியாபாரிகள் மூலியமா சந்தைகளுக்கு கைமாறி சந்தை வியாபாரிகள்ட்ட இருந்து நமக்கு வாங்கப்படும் பொழுது இதில் குறைஞ்சபட்சமாக 70 ரூபாய்க்கு விற்கப்படுறாங்க. முட்டைகோஸ் பார்த்தீங்க அப்படின்னா 28 ரூபாய்க்கு போகுது இன்னைக்கு. சௌச்சவ் பார்த்தீங்க அப்படின்னா 28. நூல்கோல் 60 ரூபாய்க்கு விற்கப்படுது. காலிஃப்ளவர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் 40 ரூபாய்க்கும் செகண்ட் கிளாஸ் 20 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதிலே தரம் பிரித்து கொடுத்துருக்காங்க. கொடைமிளகாய் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 கிலோ 80 ரூபாய்க்கு விற்கப்படுது. பஜ்ஜி மிளகாய் பார்த்தீங்கன்னா 70 ரூபாய்க்கு விற்கப்படுது.
பூண்டு பார்த்தீங்கன்னா நாட்டு பூண்டு, மலை பூண்டு. நாட்டு பூண்டு பார்த்தீங்கன்னா 140 ரூபாயும், மலை பூண்டுலாம் 120 ரூபாயும். இது வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து 140 ரூபா அப்படின்னு சொல்லிட்டும், செகண்ட் கிளாஸ் தரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 120 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. சந்தை நிலவரங்கள்ல இன்னைக்கு முள்ளங்கியோட ரேட் பார்த்தீங்க அப்படின்னா 30 ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வெண்டையோட ரேட்டு வந்து கிலோ 32 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க. வெண்டையோட ரேட்டு கிலோ 32 ரூபாய்க்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா 12 ரூபாய் டு 15 ரூபாய்க்கு தான் எடுக்கப்பட்டிருக்கும் விவசாயிகள்ட்ட இருந்து. அதிகப்படியான லாபம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இடையில இருக்கிற இடைத்தரகர்களுக்கும் வியாபாரிகளுக்கு மட்டும்தான் வந்து அதிக அளவுல வந்து லாபம் வந்து பெறப்படுதே தவிர்த்து விவசாயிகளுக்கு வந்து அதிக அளவு லாபம் வர்றது கிடையாது. குறைஞ்சபட்சமா பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு தேங்காய் வந்து எடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 55 டு 60 ரூபாய்க்கு தாங்க. 55 டு 50, 60. அது வந்து தேங்காயோட சைஸை பொறுத்து. அந்த தேங்காயோட சைஸை பொறுத்து எடுக்கும் பொழுது அவங்க கிலோ இவ்வளோன்னு சொல்லிட்டு எடுத்துக்கிறாங்க. 50 டு 55, 60ன்ட்டு எடுத்துக்கிறாங்க. அதுவும் 60 ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. 59, 58, 57 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துப்படும். அது மட்டும் இல்லாம அதை வந்து நம்ம விவசாயிகள்கிட்ட வந்து எடுக்கப்படும் போது இந்த ரேட்ல எடுத்துக்கிறாங்க. அதே வியாபாரிகள் வந்து நம்ம மக்களாகிய நம்ம கிட்ட விற்கப்படும் பொழுது குறைஞ்சபட்சமா 75 டு 70 ரூபாய்க்கு விற்கப்படுது. இதுல இடையில இருக்கிற அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா இடைத்தரகர்களுக்கு மட்டும்தான் முழுசா போகும். இப்ப விவசாயிகளுக்கு வந்து அந்த அமௌண்ட்டுங்கிறது அதிக அளவு அவங்க தான் எஃபோர்ட் போட்டு அதிக அளவுல வந்து மகசூல் பண்றது அவங்க தான், அதிக அளவு வந்து கஷ்டப்படுறது அவங்க தான். ஆனா அவங்களுக்கு வந்து லாபங்கிறது குறைஞ்சபட்சமா தான் போகுது. இன்னைக்கு ரேட்டு மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்துக்கும் தக்காளிக்கும் தேங்காய்க்கும் தாங்க முழுசா பாக்குறோம். ஆனா என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சமா 40 டு 45, 43, 42க்கு போற வெங்காயம் இன்னைக்கு கிலோவுக்கு குறைஞ்சபட்சமா 100 டு 110க்கு போய்கிட்டு இருக்குங்க. அது இன்னையோட விலைப்பட்டியல். அதிக அளவுல பாத்தீங்க அப்படின்னா மகசூலுங்கிறது விவசாயிகள் மூலியமா தான் நடக்குது. விவசாயிகள் மூலியமா மகசூல் நடக்கிறது. அதிக அளவு லாபம் இல்லைன்னா பெரும்பாலான விவசாயிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா இதுல லாபமே இல்லையே, இதுக்கு மேல விவசாயம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு விவசாயத்தையே பாதி அளவு இப்ப குறைக்கிறாங்க. இப்ப குறைக்கும் பொழுது அதிக அளவு மகசூல் இருக்கிற நாமக்கல்ல அதிக அளவு மகசூல் இருக்கிற வெங்காய நிலவரமே இந்த வருஷம் பாத்தீங்க அப்படின்னா அதிக அளவுல மகசூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கிற ஒரு கட்டத்துல குறிப்பிட்ட காலகட்டங்கள் தாண்டினதுக்கு அப்புறம் யாரெல்லாம் விவசாயம் நான் பண்ண முடியாது, இந்த விவசாயம் நான் பண்ணல அப்படின்ட்டு சொன்னாங்க அப்படின்னா நமக்கு எங்க இருந்து இந்த காய்கறிகள்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. வியாபாரிகள்கிட்ட வாங்குறத விட்டுட்டு விவசாயிகள்கிட்ட நேரடியா கொள்முதல் பண்ணோம் அப்படின்னா விவசாயிகளும் நல்லா இருப்பாங்க, நம்மளும் குறைஞ்ச விலையில வாங்க முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நாமக்கலோட விலைப்பட்டியலை தெரியாதவங்க எல்லாருமே காய்கறி விலைப்பட்டியலை தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.